நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஈவாய் எங்களுக்கு தந்த இந்த அருமையான வேலைக்காக அப்பா, உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும்படியாய் தேவன் தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு சில நிமிடங்கள் தேவன் எங்களோடு கூட வேத வசனங்கள் மூலமாய் இடைப்படும்படியாய் சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், அடிமை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட நாம் ஆதியாகமம் 16வது அதிகாரத்தை குறித்து தியானம் செய்ய போகிறோம். இது பழைய ஏற்பாட்டின் புத்தகம். பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்களில் முதலாவது புத்தகம் இந்த ஆதியாகமம். இதில் 16வது அதிகாரத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். அதில் 16 வசனங்கள் அடங்கியுள்ளது. 15வது அதிகாரத்தை குறித்து ஒரு சின்ன சுருக்கத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அது ஆதியாகமம் 15:6 ஒரு முக்கியமான ஒரு வசனம். தேவனை நம்புகிற விசுவாசத்தை தேவன் நீதியாக எண்ணுகிறார் என்பது. அந்த அதிகாரத்துல விசுவாசத்தை மையமாக வைத்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் தேவன் ஆபிரகாமை தேற்றுகிற காரியத்தை நாம் கற்றோம். தேவன் சந்ததியை ஆபிரகாமுக்கு வாக்களிப்பதாக சொன்னதை நாம் கற்றுக்கொண்டோம். கானான் தேசத்தை கொடுப்பதாக வாக்குத்தத்தம் செய்ததையும் நாம் அங்கே கற்றுக்கொண்டோம். இன்றைய தினத்திலே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை குறித்து பார்க்க போகிறோம். இதில் தந்திரத்தின் மூலம் சாதிக்க வழி, அதாவது இதனுடைய தலைப்பு என்னவென்றால், குறுக்கு வழிகளுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதில் தந்திரத்தின் மூலம் சாதிக்க வழி, அது வசனம் 1 முதல் 4 வரையிலான வசனங்கள். குறுக்கு வழி மூலம் விலக்கி விடுதல், வசனம் 5 முதல் 6 வரை. குறுக்கு வழியை தேவன் சரி செய்கிறார் என்று வசனம் 7 முதல் 16 வரை. இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோமானால் 3 நபர்களுடைய போராட்டத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அது என்ன என்று சொன்னால், 3 நபர்கள் யார் யார் என்று பார்த்தோமானால், ஆபிரகாம், சாராய், ஆகார். ஆபிரகாமுக்கு என்ன போராட்டம் இருந்தது? சாராளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று ஒரு போராட்டம். சாராய்க்கு என்ன போராட்டம் இருந்தது? பிள்ளை இல்லை, இந்த குடும்பம் இதோடு அழிந்து விடுமே, சந்ததியை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்ற கவலை. ஆகாருடைய போராட்டம் என்னவாக இருந்தது? அடிமைத்தனம். சாராய்க்கு அடங்கி அவள் சொல்லுவதையெல்லாம் கேட்டு செயல்பட வேண்டிய ஒரு நிலை. அதற்கு பின்பதாக அவள் பட்ட பாடுகள், இதெல்லாம் அவளுடைய போராட்டமாக இருந்தது. 3 பேர்கள் செய்த தவறுகள் என்று சொல்லி பார்த்தோமானால், ஆபிரகாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த அதிகாரத்தில் மறந்து போகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஆனா ஆபிரகாமோ இந்த இடத்தில் அதை மறந்து போகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான்.
இங்கு சாராயுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த ஆபிராம் ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து விட்டார். மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆபிராம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனோடு நேரடியாக பேசின ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் கேட்டு இருக்கலாம், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது, நான் என்ன செய்வது என்று சொல்லி சாராள் அப்படியே கேட்டு விடுகிறார். காரணம் தன்னுடைய மனைவி என்று சொல்லி. பெண்கள் ஆதியாகமும் ஆரம்பத்திலே பார்த்தோமானால், உலகம் தோன்றின அந்த நாட்களிலே ஆதாம் ஏவாளையும் குறித்து பார்க்கும்போது, ஏவாள் கொடுத்த கனியை ஆதாம் வாங்கி உண்கிறான். அப்பொழுது பிரச்சனை அங்கே ஆரம்பிக்கிறது. நமக்கு கூட சில கேள்விகள் வரலாம். ஏன் மனைவி சொல்றத கணவன் கேட்க கூடாதா? ஆண் பெண்ணும் சமந்தான அப்படின்லாம் நிறைய இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய வாக்குத்தத்தங்கள் வருது. வாக்குவாதங்கள் வந்து கொண்டு இருக்கிறது வீட்டுல. யங்ஸ்டர்ஸ் எல்லாம், யங் கப்புள்லாம் நிறைய வந்து இப்ப வந்து புதுசா திருமணம் ஆகிற பிள்ளைங்க, சின்ன வயசுல இருக்கிறவங்க எல்லாமே வந்து இப்போ அந்த பழைய காலம் போய் இப்போ உள்ள காலகட்டத்துல வந்து வித்தியாசமா இருக்கிறாங்க. ஏன் நானும் 2 பேரும் ஈக்குவல் தானே அப்படின்னு சொல்லி. ஆனா கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமும் நமக்கு அறிவுறுத்துகிறது. அதே போல் ஆபிராம் மனைவியுடைய சொல்லை கேட்டிருந்தாலும் கூட தேவ வாக்குத்தத்தத்தை மறக்காதவராய், மறந்து போகாதவராய் ஆண்டவரிடத்தில் அவர் பேசி இருக்க வேண்டும். அதை அவர் அங்கே செய்யவில்லை. இந்த சாராயும் கூட 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது, விசுவாசத்திலே தளர்ந்து போய்விட்டாள். இனி நமக்கு பிள்ளை இருக்காது அப்படின்னு சொல்லி சாராயும் ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து விட்டாள். ஆகார் அடிமை பெண்ணாக இருக்கிறாள். ஆகாரை அங்கே ஆபிராமுக்கு குழந்தை பெற்றுக் கொடுக்கும்படியாக மாத்திரம் அல்ல, அவளை மறுமனையாட்டியாக கொடுத்தாள் என்று சொல்லியிருக்கு. அப்ப இன்னொரு மனைவியாவே ஆகார ஆபிராமுக்கு கொடுத்துறான். தெரிஞ்சே அந்த தவற அங்க சாராய் செய்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க ஆரம்பிச்சதுதான் அந்த அதிகாரம் முழுவதும் வரக்கூடிய பாடுகள். அதுக்கப்புறம் வந்து ஆகார் வந்து கர்ப்பந்தரிக்கிறாள். கர்ப்பந்தரிச்ச உடனே இன்னைக்கு உள்ள நிலைமைப்படி பாத்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போன உடனே நம்ம டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ வந்து நிறைய பாதிப்புகள். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை அறியாதவங்க எல்லாம் வந்து ஆண்கள்கிட்ட தான் குறை அப்படின்னு சொல்லிடுறாங்க, பெண்கள்கிட்ட தான் குறை அப்படின்னு. இது ஒரு பயங்கரமான பாடுகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆபிரகாம் வந்து இங்க நிரூபிச்சிடுறாரு, என்கிட்ட எந்த குறையும் இல்ல, சாராள்கிட்ட தான் குறை. ஏன்னா ஆகார் கர்ப்பம் தரிச்சிடுறான். இங்க முதல் வசனம் இப்படி சொல்லுது பாருங்க, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அப்ப சாராள் குறைவுள்ளவளா இருந்தாளா அப்படிங்கிறது அப்படி அல்ல. ஆனா இங்க ஆகார் என்ன நினைக்கிறா, சாராய்க்கு பிள்ளை இல்ல, நமக்கு பிள்ளை உடனே வந்துருச்சு. அப்ப சாராய் வந்து
அவ ஒண்ணும் இல்ல, அவ மலடி அப்படின்னு சொல்லி அவ அங்க ஏளனம் செய்து இருக்கிறத அங்க பாக்குறோம். இப்ப சாராய் ஆகார மறுமனைவியா கொடுக்கிறா. கொடுத்து அவளுக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை, அந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்த தன்னுடைய நாச்சியாரையே ஆகார் அற்பமாக நினைக்கிறாள். அத சாராளால ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப சாராள் ரொம்ப வேதனைப்படுறா. அப்ப தன்னுடைய தவற அங்க நினைச்சு பார்க்கல. யாரு? சாராய். அங்க பாருங்க, 5வது வசனம் இப்படி சொல்லுது. அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உம்மேல் சுமரும் அப்படிங்கிற. ஆபிராம் அவளுடைய வார்த்தைய செவிசாய்த்தான், அவ்வளவுதான். அவ சொல்றபடி எல்லாம் செய்யறான், எதுக்குமே மறுப்பு சொல்லல. ஆனா இப்ப ஆகார் தன்னை ரொம்ப நிந்திக்கிறா, தனக்கு ரொம்ப தன்னை மதிக்கல அப்படின்னு உடனே திரும்பியும் அந்த பழியை யார் மேல போடுறா அப்படின்னா ஆபிராம் மேல போடுறா. இந்த அநியாயம் உங்க மேலதான் சுமரும் அப்படின்னு சொல்றான். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியான இப்ப இதுல ஒரு நம்ம வருத்தப்பட வேண்டியது இல்ல. பெண்களுக்குள்ள ஒரு சுபாவம் அப்படின்னு சொல்லும்போது எதையும் உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வராது. தவறு அப்படின்னா, ஐயோ நான் செய்யல, நான் இல்ல இப்படி இல்ல, உங்களாலதான் அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லக்கூடிய ஒரு நிலை, ஒரு பெண்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையை அங்க சுட்டி காட்டுறாங்க. அப்பமும் ஆபிராம் என்ன சொல்றாரு? பொறுமையா சொல்றாரு, இதோ உன் அடிமை பெண் தான் அவ. இப்பமும் யாரு? அவ உனக்கு அடிமை பெண் தான். அவ உன் கையில தான் இருக்கிறா. நீ என்னனாலும் அவளை செய்யலாம். நீ எதுக்கு வருத்தப்படுற? நீ எதுக்கு பயப்படுற? அவ உன் கையில தான் இருக்கிறா. அவ இன்னும் உனக்கு எஜமானி இல்ல, அவ உனக்கு அடிமை பெண்ணுதான் அப்படின்னு சொல்ற. உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் அப்படின்னு சொல்ற. சாராய் அவளை கடினமாய் நடத்துறா. அப்ப சாராய் என்ன செய்யறா? இறக்கப்படாம அவ கன்சீவா இருக்கிறா, அத கூட நினைக்காம அவ அங்க கடினமா அவளை நடத்துறா. அப்ப அவ அங்கிருந்து ஓடி போக வேண்டிய ஒரு சூழல் வந்துருது. ஓடி போகும்போது கர்த்தருடைய தூதரானவர் அவளோட வனாந்தரத்துல சூருக்கு போற வழியில நீரூற்றண்டையில அவளை பாக்குறாரு. அப்ப சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே அப்படின்னு தேவதூதன் கூப்பிடுறாரு. அங்கேயும் பாருங்க, கர்த்தருடைய தூதனா, கர்த்தர் ஒரு இரக்கத்தை பாராட்டுறாரு. அப்ப ஆண்டவர் எப்பவும் நம்மள கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் நம்முடைய கஷ்டத்தை பாக்குற தேவன். அவளை பார்த்து அங்க கூப்பிடுறாரு. அவருக்கு தெரியுது, அப்ப சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா அடுத்த 2 கேள்வியை கேட்கிறாரு. எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? அப்ப ஆண்டவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் கூட அற்புதம் செய்யும் போது அந்த கண்ணு தெரியாதவங்க போய் உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு தான் கேட்கிறாரு. அப்ப நம்ம வாயிலிருந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? அப்ப எங்கே இருந்து வர்ற அப்படிங்கிறத அங்க ஆகார் சொல்றான். நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். ஆனா எங்க போறேன் அப்படிங்கறது அவளுக்கு தெரியாது. ஓடி வந்துட்டா, நான் வீட்டை விட்டு ஒடியாந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆனா எங்க போறேங்கிறது அவளுக்கு தெரியல. அப்ப அவர் பேசுறாரு. அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி. ரொம்ப கஷ்டமான சூழல் தான் இப்படிப்பட்டது. ஏன்னா அங்க பட்ட கஷ்டம் அவளுக்கு ரொம்ப பயங்கரமான கஷ்டம். இப்ப அவர் திரும்ப அங்க போ சொல்றாரு. பின்னும் கர்த்தருடைய தூதரானவர் அவளை நோக்கி, உன்
சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதரானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது என்று சொல்லி அப்ப திரும்ப சொல்றாரு. அப்ப அவ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சிடறா, திரும்ப போறா. அங்கேயும் ஒரு ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுக்கிறாரு. இஸ்மவேல் அப்படிங்கிற பேரை அங்க அவனுக்கு கொடுக்கணும், ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி அவனுக்கு இஸ்மவேல் அப்படின்னு சொல்லி. இஸ்மவேல் அப்படின்னா இங்க இஸ்மவேல் அப்படி தேவன் கேட்கிறார் என்று அர்த்தமாம். இஸ்மவேல் என்பதற்கு தேவன் கேட்கிறார். நம்முடைய தேவன் நம் கூப்பிடுதலை கேட்கிற தேவன். அவளுடைய அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அவளை அனுப்புகிறார். கடைசியா பார்த்தோம்னா அந்த ஆபிராம் இஸ்மவேல்னு பேரிடுறது ஆபிராம் தான். அவ திரும்ப போன உடனே முதல்ல அவங்களுக்கு போராட்டம் இருக்கு. அப்புறம் அவங்க தவறு செய்யறாங்க. ஆனா திரும்ப பாத்தீங்கன்னா அவ போன உடனே அவளை வெளியில தள்ளல. ஆபிராமும் அவளை ஏற்றுக்கிறாரு, சாராயும் அங்க ஏற்றுக்கிறாங்க. அந்த பேரை வைக்கிறது கடைசியா பாத்தீங்கன்னா ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்ப அங்க வச்சுதான், அந்த வீட்டுல வச்சுதான் அவ குமாரனை பெறா. அப்ப அவளுக்கு பேறுகாலம் பார்த்தது கூட சாராயாத்தான் இருக்கும். அப்ப அவங்க மனநிலை அங்க மாறுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாய் இருந்தான் என்று சொல்லி இந்த அதிகாரம் முடிக்கப்பட்டுள்ளது. அப்ப அவங்களுடைய குணாதிசயங்கள் அங்க மாறுறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த அதிகாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா முதல்ல ஆண்டவரை விட்டு பின்வாங்குறாங்க. அவங்க சொந்த முடிவுகளை அவங்க எடுக்கிறாங்க. திரும்ப அவங்களுக்குள்ள அவங்க தவறுகளை செய்யறாங்க. திரும்ப ஆண்டவருக்குள்ள அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சாராய் எடுத்த முடிவுதான் 1-3 வசனங்கள். இங்கே தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதமாகும் போது நம்முடைய சொந்த வழியை தேர்ந்தெடுப்பது பிரச்சனையை கட்டாயம் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இரண்டாவதாக ஆகாருக்கும் சாராய்க்கும் ஏற்பட்ட பிரச்சனை. அவங்க 2 பேருக்கும் பயங்கர பிரச்சனை வருது. அது 4-6 வரையிலான வசனங்கள். எப்பவுமே நம்ம சுயமா எடுக்கிற முடிவுகள் நம்ம குடும்பத்துல நிச்சயமா பாதிப்பை ஏற்படுத்தும், தேவையில்லாத பாதிப்புகள். மூன்றாவதாக தேவதூதன் ஆகாரை சந்திக்கிறார். அது 7-12 வரையிலான வசனம். நம்ம தேவ வார்த்தைக்கு எப்பவுமே அடங்கி இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்கும் போது தேவன் நம்மை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். அதனாலதான் அங்க தேவன் நம்ம கேட்கறதுனாலதான் இஸ்மவேல் அப்படின்னு சொல்லி ஆகாருடைய குமாரனுக்கு பேரிடுவாயாகன்னு சொல்லி முதல்ல பெயரை கொடுக்கிறார். நான்காவதாக ஆகார் தேவனை அறியறாங்க. அங்க பேரிட்டு அழைக்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. ஏன் அப்படி ஒரு பேரை கொடுத்தா அப்படின்னா, யாரும் நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்துல ஐயோ என்னை ஏன் கேட்கறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கி தவிக்கும் போதெல்லாம் தேவன் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு அங்கே ஒரு பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் சாராம்சமாக நம்ம பார்த்தோம்னா, என்ன ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அத தேவனுடைய சந்நிதிக்கு நம்ம கொண்டு போயிடணும். தேவனிடத்தில் சொல்லுகிற ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும்.
அப்படிங்கிறத இந்த அதிகாரத்துல நம்ம கற்றுக்கொள்றோம். தேவன்கிட்ட சொல்லும் போது, ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்றதுக்கு தயங்கிட்டோம்னா எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பண பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, சரீர சுகவீனங்களோ, மனுஷர்கள்ட்ட முதலாவது போய் சொல்றதை விட்டுட்டு, மனைவியானாலும் சரி, கணவனானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, நண்பர்களானாலும் சரி, அவங்கள்ட்ட போய் நம்ம முதல்ல சொல்றதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா நிச்சயமா ஒரு சில நொடி பொழுதுல ஆண்டவர் நமக்கு பதிலளிக்கிற தேவனா இருப்பார். ஆகார் வெளியே ஓடி வந்துட்டா அவளுக்கு ஒரு தேவதூதனை அனுப்பி அங்கே ஆதரவு செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆகார் எங்க இருந்து வந்திருக்கிறான்னா, அவ எகிப்துல இருந்து வந்திருக்கிறான். எகிப்துல பாத்தீங்கன்னா அந்த 12ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, பார்வோனுடைய அரண்மனைக்கு போய் அங்க ஒரு பொய்யை சொல்லி சாராள் சகோதரின்னு சொன்ன உடனே அங்க பிரச்சனை ஏற்படுது. அப்ப அவளுடைய அழகு, அவளுடைய இதெல்லாம் புகழ்ந்து பேசுறாங்க. அப்ப அவளுக்கு நிறைய வெகுமதிகள் கொடுக்கறாங்க. அப்ப ஒரு அடிமை பெண்ணையும் கொடுத்து அனுப்புறாங்களாமா. அதுல இருந்து வந்த ஒரு பெண் தான் இந்த ஆகார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இவ எத்தனை வருஷமா இவங்க கூட 10-15 வருடங்களாக இவங்க கூடயே அவ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. அவளுடைய நிலை அடிமைத்தனம். நம்ம எப்பவும் பிறர் மீது கரிசனை உள்ளவர்களாக, பிறரை கஷ்டப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இதுல பாக்குறோம். சாராய் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தினதுனால அவ வீட்டை விட்டு ஓடிட்டான்னு சொல்லி பாக்குற. இரக்கம் பாராட்ட வேண்டும், பிறர் மீது நம்ம இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி காரியங்களை இந்த அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். இதுல ஒரு 4 கேள்விகளை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இங்கே சொல்லப்பட்டுள்ள 3 பேரின் போராட்டம் யார் யாருக்கு? இதை வைத்து நீங்கள் தியானிக்கலாம். ஆபிரகாம் யாருக்கு செவி கொடுத்திருக்க வேண்டும்? எழுதிக்கோங்க. ஒரு மனைவிக்கு தலை என்பவர் யார்? ஆகாருடைய சத்தத்தை கேட்டது யார்? 3 பேர்கள் செய்த 3 தவறுகள் என்னென்ன? இங்கே சொல்லப்பட்டுள்ள 3 பேரின் போராட்டம் யார் யாருக்கு? ஆபிரகாம் யாருக்கு செவி கொடுத்திருக்க வேண்டும்? ஒரு மனைவிக்கு தலை என்பவர் யார்? ஆகாருடைய சத்தத்தை கேட்டது யார்? 3 பேர்கள் செய்த 3 தவறுகள் என்னென்ன? இந்த அதிகாரத்தை மீண்டும் மீண்டும் நம்ம ஏராளமான செய்திகளை கேட்டிருப்போம், நிறைய கேட்டிருப்போம். ஆனா திரும்ப திரும்ப நம்ம வாசிக்கும் போது, ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெபத்தோட கூட வாசிக்கும் போது, அந்த அதிகாரத்துல நமக்கு புரியாத விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், வித்தியாசமான விதமா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நம்ம தனிப்பட்ட விதமா இந்த அதிகாரங்களை படிக்கிற ஒரு வாரத்துக்கு அதை வைத்து நீங்க தியானிங்க. உங்களோடு கூட ஆண்டவர் நிறைய பேசுவார், நிறைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றி கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க, முடிச்சிடும். அன்புள்ள ஆண்டவரே, தகப்பனே, நீர் தந்த இந்த நேரத்திற்காக நன்றி ஏசப்பா. ஒரு அருமையான சத்தியத்தை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே, தகப்பனே அப்பா, நேரத்திலே கூட ஆண்டவரே ஆகாரை பற்றி, ஆபிரகாமை பற்றி, சாராளை பற்றி எங்களை கற்றுத்தந்தீர் ஆண்டவரே. ஆண்டவர், நீர் எங்களுடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எதுவானாலும் ஆண்டவரே, மனுஷரை முதலாவது தேடாதபடி உம்மிடத்திலே சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அந்த ஆண்டவரை பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்க தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே வருகிற மீட்டிங்களில் ஆண்டவரே தவறாமல் கலந்து கொண்டு உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்யுங்க. ஆரம்பம் முதலுக்கு முடியும் மட்டும் உடைய பிரசனத்தை தந்ததற்காக நன்றி. எங்கள் அனைவர் மேலும் உடைய கிருபை, உடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.